காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் தமிழர்கள் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்திக்கு மத்தியில் 28 பேர் மீட்கப்பட்டு பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. நம்முடைய தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு AKS விஜயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதல்ல இந்த தாக்குதலில் காயமடைந்த சிலர் அப்படின்ற தகவல்கள் முதலமைச்சர் கூட சொன்னார். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். எத்தனை பேர் காயமடைந்திருக்காங்க, எத்தனை பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன? இங்கு கிடைத்த தகவலின்படி 3 பேர் காயமடைந்ததாக ஒரு தகவல். அதோடு மட்டுமல்லாமல் 28 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் என்ன தேவையோ அவர் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு உள்ளூர் ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு IAS அதிகாரியை காஷ்மீருக்கு அனுப்புவதற்கு அவர்களும் வழியில் வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக அவர் இன்றே அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பார். அதோடு மட்டுமல்லாமல் 35 பேர் அவர்கள் நேற்றே டெல்லியிலிருந்து காஷ்மீரிலிருந்து ஸ்ரீநகரிலிருந்து புறப்பட்டு ஹரியானா வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 35 பயணிகளும் இரவு டெல்லியிலிருந்து சென்னை செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக அவர்கள் தேவையான அனைத்து உதவிகளும் அவர்களுக்கு தேவையான என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்திட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 35 பேரும் அந்த 28 பேரும் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த 3 பேர் காயமடைந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சது. அவங்க எந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க, அவங்கள பத்தின விவரங்கள் இன்னும் வெளிவராம இருக்கு. உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கா? சரியான தகவல் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு இப்போ? அந்த 3 பேருடைய நிலைமை நல்லா இருக்காங்க. ஒன்றும் பெரிய அளவுல பார்க்கல. இந்த பாலகிருஷ்ணங்கிறவருக்கு மட்டும் அவர் ஸ்ட்ரெஸ்ல ஜஸ்ட் பயணம், இன்னொருத்தருக்கு காயம். இந்த மற்ற 28 பேர் அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா காஷ்மீர்லயே, இல்ல அவங்க வேறு மாநிலத்துக்கோ இல்ல டெல்லிக்கோ அழைத்து வர்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா? இதுல புக் பண்ணிருக்காங்க. பட் அவங்க அதான இது கிடைக்கல, ரெகுலர் இது கிடைக்கல. அதுக்கான என்ன மாற்று ஏற்பாடுன்னு இப்போ நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுவரை எவ்வளோ பேர் இப்போ நேற்று ஒரு அவசர மையத்தெல்லாம் திறந்தீங்க, எவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க? அந்த 35 பேர் மற்ற 28, அது இல்லாமல் அந்த 3 நபர்களுடைய தகவல் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி திரு AKS விஜயன். 38 பேர் வரை வேறு 35 பேர் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட இருக்கிறாங்க. 28 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 3 பேர் காயமடைந்தவர்கள் அவர்கள் இப்போதைக்கு நலமாக இருக்கிறார்கள், அபாயக்கடை தாண்டாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி.